போலீஸ் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு அந்த முன்னுரிமை இருந்துச்சு, அதனாலதான் சண்டை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? தேர்தல் அன்னைக்கு சண்டை, அந்த முன்னுரிமை சண்டை தான். தாமரைக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னதுனால சண்டை கிடையாது. அப்படி மாத்தி சொல்றாங்க. இல்லைங்க, அதெல்லாம் வந்து உள்குத்து நினைக்கிறாங்க. ஓட்டு தாமரைக்கு போட்டதுனாலதான் சண்டை வந்து நிறைய பேர் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது விஷயம் இவங்க வந்துட்டு இந்த அப்புறம் எதிர்கட்சி தேர்தல் உங்களுக்கு தெரியுது, போட போறதுன்னு தெரியுது. அதை வச்சு அவங்க அந்த கேலி கிண்டல் அதெல்லாம் இது பண்றாங்க. ஒரு போலீஸ் வந்து மாத்தி சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு முன்னுரிமை இருந்தது, அந்த சண்டை தான். தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால இல்லன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ். அதான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐயா, இதை வந்து அவங்க ஓட்டு போட்டது இவங்க தாமரைக்குன்னு சொன்னதுனாலதான் மெயின் சண்டை. 4 நாள் சண்டை வச்சு 3 சண்டை 4 வளர்த்துறது இல்ல, 4 நாள் மிஞ்சா வளர்த்துறது. புரியுங்களா ஐயா? இதுதான் மெயின் காரணம். தாமரைக்கு ஓட்டு போட்டதுனாலதான் அடிச்சு. இதான் காரணம். போலீஸ் என்ன சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு அந்த முன்னுரிமை இருந்துச்சு, அதனாலதான் சண்டை. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதுங்களா? தேர்தல் அன்னைக்கு சண்டை, அந்த முன்னுரிமை சண்டை தான். தாமரைக்கு ஓட்டு போட்டுன்னு சொன்னதுனால சண்டை கிடையாது. அப்படி மாத்தி சொல்றாங்க. இல்லைங்க, அதெல்லாம் வந்து உள்குத்து நினைக்கிறாங்க. ஓட்டு தாமரைக்கு போட்டதுனாலதான் சண்டை வந்து நிறைய பேர் அவங்க ரெக்கமெண்ட் பண்றாங்க. அது விஷயம் இவங்க வந்துட்டு இந்த அப்புறம் எதிர்கட்சி தேர்தல் உங்களுக்கு தெரியுது, போட போறதுன்னு தெரியுது. அதை வச்சு அவங்க அந்த கேலி கிண்டல் அதெல்லாம் இது பண்றாங்க. ஒரு போலீஸ் வந்து மாத்தி சொல்றாங்க, ஏற்கனவே உங்களுக்கு முன்னுரிமை இருந்தது, அந்த சண்டை தான். தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால இல்லன்னு சொல்லி மாத்தி சொல்றாங்க போலீஸ். அதான் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஐயா, இதை வந்து அவங்க ஓட்டு போட்டது இவங்க தாமரைக்குன்னு சொன்னதுனாலதான் மெயின் சண்டை. 4 நாள் சண்டை வச்சு 3 சண்டை 4 வளர்த்துறது இல்ல, 4 நாள் மிஞ்சா வளர்த்துறது. புரியுங்களா ஐயா? இதுதான் மெயின் காரணம். தாமரைக்கு ஓட்டு போட்டதுனால அடிச்சு. இதான் காரணம்.